subtract 7pq from 11pq. From அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா என்னது, இதுல இருந்து 11pqல இருந்து 7pq நம்ம சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுமே லைக் டேர்ம்ஸான்னு பார்க்கணும். அப்போ லைக் டேர்ம்ஸ் இதுவும் pq இதுவும் pq ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 11pqல இருந்து 7pqவை சப்ராக்ட் பண்ணணும். கிளியர். ஃப்ரம்னா இது, ஃப்ரம்முக்கு அப்புறம் இருக்கிறதுனா நம்ம முன்னாடி போட்டுக்கணும். அப்போ நம்ம p and q காமனா வெளியில எடுத்தோம்னா என்ன வரும், 11 minus 7. What is 11 minus 7? 11 minus 7 is 4. 4pq is your answer. ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன் பார்க்குறோம். minus a from a அப்படின்னா என்ன அர்த்தம், ஏல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணணும், சப்ராக்ட் மைனஸ் ஏ. ஓகே, ஸோ நம்ம இதை கிளியரா பார்க்கணும். ஏல இருந்து மைனஸ் ஏவை சப்ராக்ட் பண்ணணும். ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கு, நம்ம அதனால ஒரே மைனஸ் போட்டுறக்கூடாது. ஏல இருந்து நமக்கு சப்ராக்ஷன் தான் கொஸ்டின். சப்ராக்ஷன் போட்டுட்டு அப்புறமா இங்க மைனஸ் ஏவை சப்ராக்ட் பண்ணணும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஏ மைனஸ் இன்டு மைனஸ் என்னது, பிளஸ் ஏ. ஏ பிளஸ் ஏ என்னது, 2a. கிளியரா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 21 பிளஸ் எக்ஸ்ல 21x பிளஸ் 9ல இருந்து 21x பிளஸ் 9ல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணணும், மைனஸ் 5x பிளஸ் 7 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சரியா? மைனஸ் போடும்போது நம்ம என்ன பண்ணணும், பிராக்கெட் போடணும். அப்பதான், ஏன்னா மைனஸ் இன்டூ பிளஸ் மாற்றும் போது சிம்பிள் சேஞ்ச் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா 21x பிளஸ் 9 மைனஸ் இன்டூ இது என்னது, பிளஸ் இஸ் மைனஸ் 5x. அப்புறம் இங்க என்ன இருக்கு, மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ் 7. இப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க, 21x இந்த மைனஸ் 5x நம்ம குரூப் பண்றோம் பாருங்க. ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம்லாம் கொண்டு வரல. ஈக்குவல்ட்டுக்கு இந்த 5x இந்த பக்கம் கொண்டு வந்தாதான் பிளஸ் 5x மாறும். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரே வேரியபிள நம்ம குரூப்பிங் அரேஞ்ச் பண்றோம். அப்புறம் என்ன இருக்கு, இங்க பிளஸ் 9 இருக்கு, இங்க என்ன இருக்கு, மைனஸ் 7 இருக்கு. அப்போ 21 minus 5 is 16. 16x. அப்புறம் 9 minus 7 is 2. Right? 9 minus 7 is plus 2 தானே. 9க்கு தானே greater symbol இருக்கு. அப்போ 16x plus 2 is your answer.